வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்ல இருந்து ஃபெரோ மேக்னட்டிசம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் பொழுது அது ஸ்ட்ராங்காக மேக்னடைஸ் ஆகும். தட் இஸ் அந்த மெட்டீரியல் வழியாக எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆக முடியும். இட் அலோஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டு பாஸ் த்ரூ இட் to the maximum level. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை இது அது வழியாக பாஸ் பண்ண அலோவ் பண்ணும். அதனால இது ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்ஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மெட்டீரியல் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இட் ஹேஸ் ரெசிடியூல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா பியோர் மெட்டல்ஸ், ரேர் மெட்டல்ஸ், மினரல்ஸ், அலாய்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அண்ட் இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் நிறைய மேக்னெட்டிக் டொமைன்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு மேக்னெட்டிக் டொமைன்ஸ்குள்ளாரையும் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் டொமைன்ஸ் வந்து ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் இருக்கனால நெட் மேக்னடைசேஷன் ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னா ரேண்டம் டைரக்ஷனில் ஒவ்வொரு டொமைனும் அரேஞ்ச் ஆகிருக்கும். பட் டொமைனுக்குள்ளார மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் வந்து பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் இந்த டொமைன்ஸ்லாம் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கனால நெட் மேக்னடைசேஷன் ஜீரோவாயிரும். அண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர் டிபெண்ட். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சொல்கிறது எது அப்படின்னா கியூரி வீஸ்லா. கியூரி வீஸ்லாலேருந்து கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு முக்கியமான கான்செப்டை நம்ம எடுத்துப்போம். இந்த மெட்டீரியலில் கியூரி டெம்பரேச்சரை விட அதிகமான டெம்பரேச்சருக்கு நம்ம ஹீட் பண்ணும் பொழுது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் கன்வெர்ட் ஆயிரும். கியூரி டெம்பரேச்சருக்கு கீழே இட் வில் பி ஆக்ட் லைக் அ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போ கியூரி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். கியூரி டெம்பரேச்சருக்கு கீழே ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கிற ஒரு மெட்டீரியல் ஹீட் பண்ணும் பொழுது கியூரி டெம்பரேச்சருக்கு மேலே அதனுடைய டெம்பரேச்சர் போணுச்சு அப்படின்னா அது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் ஹிஸ்டரிசஸ் அப்படிங்கிறது இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஹிஸ்டரிசஸ் அப்படின்னா என்னென்னா மேக்னடைசேஷன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த மெட்டீரியலில் இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹிஸ்டரிசஸ். இதனுடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸினுடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்ட் அண்ட் ரிட்டன்டிவிட்டி வந்து இதில் இருக்கும். தட் இஸ் ரெசிடியூல் மேக்னட்டிசம் இதில் இருக்கும். இது ஹைலி பெர்மியபிள். இது வழியாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆக முடியும். அண்ட் மேக்னெட்டிக் டொமைன்ஸ் வந்து இதில் இருக்கும். கியூரி டெம்பரேச்சருக்கு மேலே போணுச்சு அப்படின்னா இட் வில் லாஸ் இட்ஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் இட் வில் பிகம் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இப்போ பார்த்து இந்த கான்செப்ட்ல இருந்து ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். What happens to the ferromagnetic material when it is heated above its Curie temperature? இதனுடைய Curie டெம்பரேச்சருக்கு மேலே ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை ஹீட் பண்ணும் பொழுது அந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னவா கன்வெர்ட் ஆகும், அது என்ன நடக்கும் அதில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் வில் லாஸ் ஃபெரோமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் இட் வில் பிகம் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன வீடியோவிலேருந்து எந்த கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.